வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நீங்க போருட்டு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் யாருமே வந்து நம்ம ஹெட் பேண்ட்ஸ் வந்து அந்த வேர் பண்றதில்லன்ட்டு. ஐ மீன் நீங்க டைம் ஸ்கிப் அப்புறம் பார்த்தாலும் சரி, இல்ல முன்னாடியே பார்த்தாலும் சரி, நெறைய பேர் வந்து இந்த ஹெட் பேண்ட்ஸுங்கிற விஷயமே வந்து மறந்திருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி நீங்க வந்து யாருமே இந்த நிஞ்சா அட்டையர் இல்ல வந்து நம்ம ஷினோபி அட்டையருமே சரி, இல்ல நம்ம ஷினோபியோட ஹெட் பேண்ட்ஸுமே சரி, நீங்க வந்து அதிகமா நீங்க நம்ம வில்லேஜஸ்ல வந்து பார்க்க முடியாது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அண்ட் இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஒரு ஹிடன் லீஃப் இந்த லீஃப் பேண்ட் இல்லை ஹெட் பேண்ட்ஸ் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஆ நிஞ்சாவோட ஐடென்டிஃபிகேஷன தான் பார்த்தாங்க. ஒரு நிஞ்சா வந்து நம்ம நிஞ்சாவோட சின்ன ஸ்கூல் ஐ மீன் நம்ம அகாடமிலேருந்து போய் கிராஜுவேட் ஆகும்போது, இத வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராஜுவேஷன்க்கு எப்படி நமக்கு டிகிரி குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து நிஞ்சா பேண்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஒரு நிஞ்சாவோட ஹார்ட் கூட சொல்லுவாங்க அத. ஸோ அந்த மாரி இருக்கிற விஷயத்த வந்து ஏன் நம்ம நியூ கிட்ஸ், நியூ ஜெனரேஷன் வந்து வேர் பண்ண மாட்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆ அது எதுக்காக இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மாலான ஒரு விஷயம் தான். பட் மோஸ்ட்லி இந்த ஒரு ஹெட் பேண்டுங்கிறது அது எதுக்காக முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க எனிமிய ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த ஒரு ஹெட் பேண்டுங்கிறது வந்து ஒரு எனிமிய வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹிடன் ரெயின், ஹிடன் மிஸ்ட்லேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுப்போமே. நம்ம ஹிடன் கிளவுட் வில்லேஜ், அதுக்கப்புறம் நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ். இந்த 2 வில்லேஜ்க்குமே ஆகாது. ஸோ நம்ம ஹிடன் கிளவுடோட பீப்பிள் யாரு, சோல்ஜர்ஸ் யாரு, நம்ம ஹிடன் லீஃபோட சோல்ஜர்ஸ் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க தான் இந்த ஹெட் பேண்டுங்கிற ஒரு விஷயமே இருந்துச்சு. அண்ட் இத வச்சு தான் இப்ப எல்லாருமே ஒர்க் அவுட்டே பண்ணாங்க. ஐ மீன் ஒர்க் அவுட் பண்ணாங்க மீன்ஸ் அந்த வார் எல்லாமே நடந்துச்சு. பட் இப்போதைக்கு வந்து எந்த ஒரு வாருமே இல்ல. அண்ட் மோஸ்ட்லி வந்து எல்லா வில்லேஜஸுமே வந்து ஐ மீன் சேமா தான் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு வில்லேஜுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். நான் வந்து இவன தாண்டி பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. பிகாஸ் அந்த ஒரு கிரேட் நிஞ்சா வார்லயே வந்து நெறைய பேர் தன்னோட ஓன் க்ளோஸ்டு ஒன் ஐ மீன் வந்து எல்லாரோட இதுவுமே ஐ மீன் இழந்துட்டாங்க. நெறைய பேர் தன்னோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நெறைய மக்களுமே வந்து எல்லா நேஷன்ஸுமே இழந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சஃபரிங் நடந்திருக்கு. ஸோ அதனால யாருக்குமே வந்து திருப்பி ஒரு வாருங்கிற ஒரு விஷயம் வந்து வரணுங்கிற சொல்லி அவசியமே இல்லாம போயிட்டு. அண்ட் யாருமே அந்த வாருங்கிற விஷயத்தையுமே வந்து எதிர்பார்க்கவும் மாட்றாங்க. அண்ட் புடிக்கவும் மாட்டுது யாருக்குமே உண்மைய சொல்லணும்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில அவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறது தான். ஐ மீன் நம்ப எனிமீஸ், வார் ஏதாவது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து திருப்பி ஒரு மிகப்பெரிய சஃபரிங் நடக்கும். அண்ட் இந்த சஃபரிங்லேருந்து வந்து யாராலுமே வந்து யாரையுமே காப்பாத்த முடியாதுங்கிற விஷயம் நம்ப எல்லா வில்லேஜஸ்க்குமே நல்லாவே தெரியும். ஸோ இதனால தான் மோஸ்ட்லி வந்து நம்ப யாருமே வந்து இப்போதைக்கு எந்த ஒரு வார்க்குள்ளேயுமே வந்து போல. அண்ட் இதுதான் மெயினான ஒரு விஷயம் கூட. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ப்ரோ ஏன் நம்ப எல்லாருமே வார்க்கு போகாதோன்ற ஒரு விஷயம். பட் நம்ம ஹெட் பேண்ட் வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு கிராஜுவேஷன் தானே. அண்ட் எல்லாருமே இப்ப நிஞ்சா ஆகணும் அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம அந்த சிவிலைசேஷன் வந்து எப்படி நம்ப ஒரு ஜேர்னியா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதில பார்க்காதவங்க அத போய் பாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஷினோபி ஆகணும்னா சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்ப ஷினோபிய தவிர்த்து வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. டீச்சர், எஜுகேட்டரா இருக்கு. இல்ல நம்ம அகாடமில நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் கம்மியா பார்க்கலாம். ஆக்சுவலா நீங்க இந்த ஒரு டைம் லைன்ல. அண்ட் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நெறைய கேரியர் பாத் இருக்கு. நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆனா கூட நெறைய பேர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஷினோபி மட்டுமே ஐ மீன் வார்க்காக தான் நம்ம ஷினோபி வேணும். ஸோ அந்த வாரே இல்லாதபோது நம்ம ஷினோபி எதுக்கு? மோஸ்ட்லி வந்து நம்ம போலீஸ் ஆகுறதுக்கு நீங்க ஷினோபி ட்ரெய்னிங் எடுக்கணும் தான். பட் அது தனியா ஒரு அகாடமியே இருக்கு. நம்ம போலீஸ் அகாடமின்னு சொல்லி. ஸோ இந்த மாரி பார்க்கும்போது எல்லாருமே தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அண்ட் நீங்க நம்ம ஷினோபி ஆகணும்னு சொல்லி வந்து எந்த ஒரு அவசியமே இல்லாம தான் போயிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்ம ஷினோபிஸ்க்கு நம்ப கம்மி ஆயிட்டாங்க. ஐ மீன் நம்ம ஷினோபிஸ் நம்ப டோட்டலாவே நம்ம கம்மி ஆயிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷினோபிஸ்னாலுமே கம்மி தான். ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஏகப்பட்ட பேரால இந்த ஒரு இத மெயின்டெயின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஹெட் பேண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வியர் பண்றதுக்கான காரணம் அந்த ஒரு நிஞ்சா அகாடமியோட ஒரு இது குறைஞ்சிட்டு. எப்படி குறைஞ்சிருக்குன்னா, முன்னாடிலாம் நிஞ்சா அகாடமில எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க நம்ம நருட்டோ பார்க்கும்போது, ஒரு கிளாஸ்ல அட்லீஸ்ட் நான் வந்து நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஒரு 60 டூ 80 பீப்பிள் கிட்ட இருப்பாங்க. அப்ப இடன் லீஃப் ஒரு வில்லேஜ் தான். ஸோ அவ பாப்புலேஷன் கவுண்ட்மே கம்மியா இருந்திருக்கும். பட் இப்ப வில்லேஜ் ஒரு சிட்டி ஆயிட்டு. சிட்டிய விட ஒரு அர்பன் சிட்டின்னு கூட சொல்லலாம். ஒரு உட்டோப்பியன், ஒரு சைபர் பங்க் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சைபர் பங்க்னோனே உடனே எங்க ப்ரோ ரோபோட்ஸ்லாம் கேட்காதீங்க. ரோபோட்ஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து
அந்த அளவுக்கு சொல்லலாம்ல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது, இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கும்போது, ஏன் நெறைய பேர் நிஞ்சுட்சு அது மாரி எதுவுமே வரமாட்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆ எல்லாருக்குமே இந்த வார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்திருக்கும். அண்ட் நம்ம யாருமே இனிமே வார் இருக்க போறதில்ல. அண்ட் ஷினோபிஸ்க்கு வந்து அந்த மேகப்பட்ட ஒரு ஆ ஐ மீன் எப்படி சொல்லலாம், ஒரு மார்க்கெட் இல்லன்னு சொல்லி அது வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இப்ப இந்த மோஸ்ட்லி சொல்லணும். அண்ட் இந்த மாரி இருக்கும்போது, அவங்களுக்குமே இப்ப இந்த வார் இல்லனால ஷினோபிஸ்க்குமே இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் தேவ கிடையாது. ஸோ நீங்க போலீஸ் ஃபோர்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்ப பெட்டி கிரிமினல்ஸயோ இல்ல இப்ப இந்த ஒரு தீஃபயோ புடிக்க தான் இருக்காங்க. நம்ம ஷீபா இருக்கிறது கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அ போலீஸ் வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஹிடன் லீஃப்க்கு வந்து யூனிஃபார்ம்ஸ் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹெட் பேண்ட்ஸ் வேர் பண்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கூட சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ட்ரெண்ட் மாரி இருந்துச்சு. ஐ மீன் ஒரு ஹீரோ ட்ரெண்ட் வந்து அப்படியே நம்ப அ இது பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா, இப்ப நம்ப நெறைய பேர் வந்து பேகி ஜீன்ஸ் தான் வேர் பண்றாங்க. நம்ம ஸ்கின்னி ஜீன்ஸ் மறந்துட்டாங்கல்ல. ஸோ சேம் திங் தான். பட் பேகி ஜீன்ஸ் முன்னாடிலேருந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நெறைய பேர் வந்து நம்ம பேண்டே மறந்துட்டாங்க. அண்ட் இது வந்து அந்த சிம்பிள் வந்து இந்த கிட்ஸ்க்கு நியூ ஜெனரேஷனுக்கு வந்து புரியல. ஸோ ஹிடன் லீஃப்குள்ள நான் எதுக்கு அஃபிலியேட் ஆகியிருக்கோன்ட்டு. ஏன்னா அந்த மாரி தான் அந்த இந்த ஒரு வியூ மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இருக்கும்போது நம்ப பொருட்டோ மட்டும் ஏன் ப்ரோ இன்னும் ஆ அந்த லீஃப் பேண்ட் வந்து வச்சிருக்காரு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம சாஸ்கேவோடது. அண்ட் நம்ம சாஸ்கே நருட்டோ கூட அந்த பேண்ட் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி பொருட்டோ மட்டும் தான் நான் வேர் பண்ணி நானே அதிகமா பார்த்துருக்கேன். எஸ் எல்லாருமே கழுத்தில வேர் பண்ணுவாங்க, அங்கங்க வேர் பண்ணுவாங்க. பட் நீங்க நம்ம டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் அந்த ஸ்டூடண்ட்ஸ் நிஞ்சா ஸ்டூடண்ட்ஸ் தவிர யார் ஐ மீன் அவங்களையுமே சேர்த்து கூட யாருமே வேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் டைம் ஸ்கிப் முன்னாடி நீங்க பொருட்டோல பார்க்கும்போது, ஏகப்பட்ட பேர் நம்ம கழுத்துலயோ இந்த எங்கேயாவது நீங்க இந்த மாரி இடன் லீஃப் சிம்பிள் பார்ப்பீங்க. நிஞ்சா அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான். பட் மோஸ்ட்லி யாருமே அத வேர் பண்ண மாட்டாங்க நம்ம டைம் ஸ்கிப் அப்புறம். அதுக்கான மெயின் ரீசனே மாறிட்டு அண்ட் நம்ம இடன் லீஃப் வில்லேஜோட அந்த ஒரு ஏரியாலுமே யாருமே இப்ப ஷினோபியா தன்னை பார்க்குறதில்ல. அதுக்கான மெயின் ரீசன் நம்ம எய்டாவோட ஆம்னிபோட்டன்ஸ் பவர். ஆனா ஷினோபிங்கிற கான்செப்ட்டே நம்ம எய்டா மாத்திட்டாங்க. ஸோ அப்படி எய்டா மாத்துனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஷினோபிஸ் இப்போதைக்கு யாருமே இல்லன்னா சொல்லி இந்த ஒரு பிளானட்ல நம்ப வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எய்டாவோட ஆம்னிபோட்டன்ஸ் பவர். பட் இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆ எல்லாருக்குமே நின்ஜுட்சு பவர்ஸ் இருக்கு. எல்லாராலுமே திங்க் பண்ண முடியுது. எல்லாருக்குமே அந்த ஹோகாகே இந்த மாரி பொசிஷன்ஸ் எல்லாருமே இருக்கும்போது, கண்டிப்பா லாஸ்ட் ஷினோபிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு எக்ஸாக்ரேட்டட் டைட்டில் நான் சொல்லுவேன் தவிர, அது ஒரு அக்யூரேட் டைட்டில் கிடையாது நம்ம பொருட்டோக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஷினோபிஸ் நெறைய பேர் இருக்காங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, எய்டோட ஆம்னிபோட்டன்ஸ் பவர் எல்லாராலையும் ஃபக் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் ஹையர் லெவல் உங்களுக்கு டொஜுட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க எய்டாவோட ஆம்னிபோட்டன்ஸ் பவர் மூலியமா அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டீங்க. அஃபெக்ட் ஆனாலுமே கொஞ்ச நேரத்தில வெளில வந்திருப்பீங்க. பிகாஸ் அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஷிக்கமாரு. அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அந்த சின்ன டவுட்லேருந்து அவர் ஈஸியாவே வெளில வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது, என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். அண்ட் இது இப்படிதான் நமக்கு நம்ப ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. பட் நான் எதிர்பார்த்தேன் நம்ப இந்த ஒரு டைம் ஸ்கிப் அப்புறமும் ஷினோபிஸ் இருப்பாங்கன்ட்டு. பட் நம்ம போருட்டோ தான் லாஸ்ட் ஷினோபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த லாஸ்ட் ஷினோபிக்குங்கிற வார்த்தை இந்த ஹெடான்ஸில் நம்ம பீப்பிள் நம்ம ஷினோபியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி குறிக்குதா? இல்ல இந்த ஒரு வார்த்தை ஆஃப்டர் த சிட்டி டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம், நம்ப எல்லாருமே அழிக்க போறாங்களா? ஸோ அத பத்தி சொல்லுதான்னு சொல்லி எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் நான் எதிர்பார்க்குற வரைக்கும் மேபி இது நம்ப சிட்டிய பத்தி தான் சொல்லிருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம சிட்டி நம்ம ஹிடன் லீஃப் ஹிடன் லீஃப் இல்ல, லீஃப் வில்லேஜ் கண்டிப்பா நம்ம டெஸ்ட்ராய் ஆகும்போது, மேபி நம்ம பொருட்டோ தான் லாஸ்ட் ஸ்டாண்டிங் நிஞ்சாவா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஷினோபியா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. அந்த ஷினோபி எப்படி இந்த உலகத்த காப்பாத்த போறாரு சொல்லியிருக்கு. அண்ட் இதுல நெறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்ம போருட்டோ சீரிஸ்ல. கவாக்கி ஹீரோவா? வில்லனான்ட்டு. அண்ட் அத பத்தியுமே நம்ம பார்ப்போம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவாக்கி வில்லனா? இல்ல நீ ஹீரோவான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு அடுத்த வீடியோல. அண்ட் எஸ் எல்லாருமே டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நெறைய பேர் கேட்டது ஏன் நம்ம டைம் ஸ்கிப் மன்கால நெறைய பேர் நம்ம பேண்ட்ஸ் வேர் பண்ண மாட்றாங்கன்ட்டு. அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். அண்ட் நம்ம நார்மலா நம்ம லீஃப் வில்லேஜுமே வேர் பண்ணதுக்கு மெயின் ரீசனுமே அதுதான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சுன்னு நெனைக்கிறேன். புடிச்சா கீழ இருக்க மார்க் கம்ப்ரஸ் பண்ணி ஆன் பண்ணுங்க கைஸ். அண்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.